ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோட்ல சர்ஜுன் KM உடைய இயக்கத்துல நயன்தாராவுடைய நடிப்புல வெளியான ஐரா படம் அப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம். இப்போ அந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு முதல்ல பார்த்துடலாம். தனக்கு இப்போதைக்கு கல்யாணமே வேண்டாம் அப்படிங்கிற காரணத்துக்காக தன்னுடைய பாட்டி வீட்டுல போய் தங்குற படத்துடைய கதாநாயகி அந்த வீட்டுல ஏதோ ஒரு அமானுஷ்ய விஷயங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறத உணர்றாங்க. இந்த அமானுஷ்ய விஷயங்களுக்கு பின்னாடி இருக்கிற மர்மம் என்ன அப்படிங்கறதான் படத்துடைய மொத்த கதையை. இந்த படம் நயன்தாரா டபுள் ஆக்ஷன்ல நடிச்சு இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. ஆக்சுவலாக லீட் ரோல்ல இதுவரைக்கும் நயன்தாரா இதுக்கு முன்னாடி பண்ண படங்களான மாயாவாக இருக்கட்டும், டோராவாக இருக்கட்டும், அறமாக இருக்கட்டும், அந்த படங்கள்லாம் நல்ல கதைக்களம் இருக்க படங்கள்ங்க அப்படின்னு சொல்லி மக்கள் கிட்ட ஒரு நல்ல பேர் வாங்கி, அதே நேரத்துல நயன்தாராவுக்குமே ஒரு மிகப்பெரிய பேரை வாங்கி தந்த படங்கள் அப்படிங்கறனால இந்த படத்துக்கும் பெரிய அளவுல எதிர்பார்ப்பு எல்லாத்துக்கும் இருந்தது. அந்த எதிர்பார்ப்பை இந்த படம் பூர்த்தி பண்ணுச்சா? இப்போ படத்துடைய பாசிட்டிவ்ஸ் என்ன, நெகட்டிவ்ஸ் என்னன்னு பார்த்தலாம். படத்துடைய முதல் பாசிட்டிவ் லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா. அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் படத்துக்கு படம் மெருகேறிக்கிட்டே போகுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த படத்திலையும் 2 கேரக்டர் பண்ணிருப்பாங்க. யமுனான்னு சொல்லி ஒரு கதாபாத்திரம், பவானி அப்படின்னு சொல்லி ஒரு கதாபாத்திரம். ஆனா இந்த 2 கேரக்டர்லயும் எனக்கு ரொம்ப பிடிச்ச கதாபாத்திரம் என்ன அப்படின்னா அந்த பவானிங்கிற கருப்பு ஆளாக வர்ற அந்த நயன்தாராவுடைய கதாபாத்திரம். அவ்வளவு அழகாக பண்ணிருப்பாங்க. அந்த கதாபாத்திரத்துக்கு எவ்வளவு ஒரு வலி இருக்கு அப்படிங்கிறத தன்னுடைய கண்கள்லயே அவ்வளவு அழகாக நடிப்புல உணர்த்திருப்பாங்க நயன்தாரா. முக்கியமாக கலையரசன் நயன்தாரா கிட்ட ஒரு பத்திரிக்கை கொடுத்து நீங்க கல்யாணத்துக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்ற ஒரு சீன் ஒண்ணு இருக்கும். அந்த சீன்லாம் ஏன் அவங்க லேடி சூப்பர் ஸ்டாருங்கிற அளவுக்கு இன்னைக்கு அந்த இடத்துல நிக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு நீங்க எக்ஸாம்பிளா சொல்லலாம். அவ்வளவு ஒரு பிரில்லியண்டான பெர்ஃபார்மன்ஸ் நயன்தாரா கிட்ட. அதே மாதிரி கலையரசனுமே இந்த படத்துல என்னதான் நயன்தாராவுக்கு பேராக பண்ணா கூட ஹீரோயின் அவங்க தான் லீடு. பட் இருந்தாலும் கலையரசனை பொறுத்தளவுக்கு அவருக்கு கொடுத்த அந்த கதாபாத்திரத்தை அந்த அளவுக்கு நல்லா மெச்சூர்டாக பண்ணியிருப்பாரு. உண்மையா அவருமே இந்த படத்துக்கு செகண்ட் ஹாஃப் பொறுத்தளவுக்கு நிச்சயமாக ரொம்ப அருமையான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருப்பார் அப்படின்னு நம்ம சொல்லலாம். படத்துடைய 2வது பாசிட்டிவ் சுதர்ஷன் சீனிவாசனுடைய சினிமோட்டோகிராஃபி. படத்துடைய ஸ்டார்டிங்ல எல்லாம் பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக எக்கச்சக்கமான ஏரியல் ஷாட்ஸ், பச்சை பசேர்னு அப்படியே கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்கும் அந்த ஷாட்ஸ் எல்லாம் பாக்குறதுக்கு. அதே மாதிரியே நைட் சீக்வன்ஸ், அதுவும் வீட்டுக்குள்ள நடக்கிற மாதிரிலாம் நிறைய ஷாட்ஸ் இருக்கு. இது எல்லாமே வெறும் ஆர்டிபிஷியல் லைட்டிங்ல தான் ஹேண்டில் பண்ணிருக்காங்க. அவ்வளவு சூப்பரா கிறிஸ்டல் கிளியரா இருக்கு சினிமோட்டோகிராஃபி. இதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா இந்த யமுனாங்கிற கதாபாத்திரத்தை ஃபுல் கலர்லயும், அந்த பவானி அப்படிங்கிற கதாபாத்திரத்தை அவங்க கம்ப்ளீட் பிளாக் அண்ட் ஒயிட்லயும் சினிமோட்டோகிராஃபர் ஹேண்டில் பண்ணிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு இது டைரக்டரும் சினிமோட்டோகிராஃபரும் பேசி வச்சு கூட இந்த விஷயத்தை அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கலாம். ஏன்னா அந்த பவானிங்கிற கதாபாத்திரம் வாழ்க்கையில அவமானம், அசிங்கம் இதை மட்டுமே சந்திச்சு லைஃப்ங்கிறதே நமக்கு ஒரு மிகப்பெரிய போராட்டம் அப்படின்னு நினைக்கிற, அதுவும் ஒரு கருப்பாக ஒரு தோற்றம் இருக்கக்கூடிய ஒரு கதாபாத்திரம் அப்படிங்கறனால இவங்க பிளாக் அண்ட் ஒயிட்லயே நம்ம போர்ட்ரே பண்ணலாம். அது இன்னும் கொஞ்சம் அந்த கதைக்கு வலு சேர்க்கும் அப்படின்னு நம்பி இருக்கலாம். என்ன பொறுத்தளவுக்கு அந்த ஐடியா சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன். படத்துடைய 3வது பாசிட்டிவ் சுந்தரமூர்த்தியுடைய மியூசிக். பாடல்கள் எல்லாமே அது ஆக்சுவலி ஒரு 1-2 பாட்டு தான் போட்டிருக்காரு. பட் இருந்தாலும் அந்த பாட்டு சூப்பரா வந்திருக்கு. முக்கியமாக அந்த மேகதூதம்னு சொல்லி ஒரு சாங் போட்டிருப்பாரு. அந்த சாங்கு முன்னாடி பாட்டு பாடியிருந்தா கூட பின்னாடி சீன்ஸ் ஓடிக்கிட்டே இருக்கும். அவ்வளவு அழகான ஒரு சாங்கு. நீங்க படம் பார்க்கும்போது நிச்சயமா அந்த சாங்கை ரசிப்பீங்க. இப்போ படத்துடைய நெகட்டிவ்ஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தலாம். படத்துடைய முதல் நெகட்டிவாக எனக்கு பட்டது அந்த படத்துடைய லென்த். செகண்ட் ஹாஃப் நிச்சயமாக சூப்பரா போயிடுது அப்படின்னு நான் சொல்லுவேன். ஆனா ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்த அளவுக்கு இவங்க நினைச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு 15 நிமிஷத்துல இருந்து 20 நிமிஷம் சாலிடா கட் பண்ணிருக்கலாம். அந்த 15 மினிட்ஸ் இல்லாட்டினா கதையே புரியாதுங்க அப்படிங்கிற அளவுக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல எதுவுமே கிடையாது. சோ அந்த லென்த்தை இவங்க கம்மி பண்ணிருக்கலாம், பட் விட்டுட்டாங்க. படத்துடைய 2வது நெகட்டிவாக எனக்கு பட்டது யோகி பாபுடைய அந்த கதாபாத்திரம். ஆக்சுவலி யோகி பாபுடைய காமெடி கம்ப்ளீட்டாக இந்த படத்துல ஒர்க் அவுட் ஆகவே கிடையாது. அவருடைய எந்த காமெடி சீன்ஸுக்குமே தியேட்டர்ல பெரிய ரியாக்ஷன் இருந்ததாக எனக்கு தெரியல. படத்துடைய 3வது நெகட்டிவ் இந்த படத்துடைய விஎஃப்எக்ஸ் ஒர்க். ஆக்சுவலி இந்த படத்துக்கு எந்த அளவுக்கு தேவையோ எல்லாம் சின்ன சின்ன ஷாட்ஸ் தான், அது எல்லாமே விஎஃப்எக்ஸ்ல கரெக்டா தான் பண்ணிருக்காங்க. ஆனா ஒரு விஎஃப்எக்ஸ்ங்கிறது எப்ப ஜெயிக்கும் அப்படின்னா எங்க விஎஃப்எக்ஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரிஞ்சா கூட அது வேகா தெரியக்கூடாது. இந்த படத்துல ஒரு சில இடத்துல விஎஃப்எக்ஸ்ங்கிறது கொஞ்சம் வேகா பண்ணிருக்காங்களோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் நமக்கு இருக்கு. மொத்தத்துல இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த படம் ஆக்சுவலி ஹாரர் படம் அப்படின்னு சொல்லி தான் ப்ரோமோட் பண்ணப்பட்டிருக்கு.
ஆனா இந்த படம் உண்மையை சொல்றேன், இது ஹாரர் படமே கிடையாது. இந்த படத்துல ஹாரர் எலமெண்ட்ங்கிறதெல்லாம் பெருசா எதுவுமே கிடையாது. ஆனா ஒரு நல்ல கதையம்சம் உள்ள நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு மெலோடிராமாவாக இருந்தா கூட நான் போய் பார்ப்பேன் சார் அப்படிங்கிற ஆட்கள் நீங்களா இருந்தீங்கன்னா நிச்சயமாக இந்த படத்தை ஒரு முறை நீங்க தியேட்டருக்கு போய் பார்க்கலாம். இந்த படத்துக்கு ஃபில்மி கிராஃப்ட் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 6.5 அவுட் ஆஃப் 10. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரிவிங்க. வீடியோவை க்ளோஸ் பண்றதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்க நோட்டிபிகேஷன் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் எங்களுடைய வீடியோஸ் எல்லாம் உங்களை ஆன் டைம் வந்து சேரும். இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட் இஸ் அருண் சைனிங் ஆஃப். பை.